நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாமல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதம் 29ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், தை மாதம் 15ஆம் நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். இது குருவாரம். மேஷராசி என்பர்களே, கிழமை நாயகன் குரு பகவான் இருக்காரே, அவர் ஒரு ரகசியத்தை சொல்றார். நமக்கு நம்ம ஜாதகத்தை பார்க்கிற போது கூட நம்முடைய கிழமை நாயகனும் நட்சத்திர நாயகனும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். பிறந்த கிழமைக்கு அதிபதி எப்படி இருக்கிறார் ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கணும். அந்த கிழமை நாயகன் நல்லா இருந்தார்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு கிழமை என்ன? வியாழக்கிழமை. அந்த குரு பகவான் எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்தில்னா அனுகூல ஸ்தானத்தில் இருக்கார். எல்லா காரியங்களையும் அனுகூலமாக முடிச்சு தருவார்னு அர்த்தம். நல்ல பொருள் வரவு வரும், வியாபார ஒப்பந்தம், கல்வி விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. ஜோதிடம் பார்க்க வரவங்க கூட என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பானா சொல்லுங்க அப்படின்னு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க உங்கள் பையன்கிட்ட கேட்கலைன்னா அவன் எங்கே சார் பதில் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. மகள்கிட்ட மனதை விட்டு பேசுவது, தைரியமாக சொல்வதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போனது சமுதாயத்தில். மகள் என்ன நினைக்கிறா, மகன் என்ன நினைக்கிறான்னு மூன்றாவது மனிதர்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நாளில் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருன்னா ரொம்ப அனுகூலம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பொருளாதார உயர்வு திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் நம்ம ராசியிலையும் தனஸ்தானத்திலையும் போக போறார். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கார். இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டே இருக்கணும். செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. செவ்வாய்னா முருகன் தான் அதிபதி. கலியுகத்தில் முருகன் வழிபாடு அற்புதங்களை கொண்டு வந்து தரும். எவ்வளவு வேதனைகள், மனசு கஷ்டங்கள் இருந்தாலும் முருகனை வழிபடணும். எதிரிகள் தொந்தரவு இருக்கு, அடியோடு போனோம். நம்ம எந்த தவறும் பண்ணலை, ஆனால் எதிரிகள் வேணும்னே நமக்கு தொந்தரவு பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்றதுன்னா, மனசுக்குள்ள ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டு இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு விலகும். இன்னைக்கு நல்ல தன பிராப்தி உண்டு. ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கார். சகோதர உறவுகளோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். பூர்வீக சொத்து விற்கிறது சம்பந்தமாக கருத்து மாறுபாடு, பங்காளி பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக போவோம். சிக்னலை மதிக்காமல் போவோம். போன பிறகு சில சிக்கல்களை சந்திப்போம். தேவையில்லாமல் ஃபைன் கட்டின்னு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். இந்த நாள் தன லாபம் உண்டான நல்ல லாபம் உண்டு, நிறைய செலவும் உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி என்பர்களே, கல்யாணத்துக்கு வரன் கூடி வரக்கூடிய நாள். ஈஸியா வரனே அமையறது இல்லை. இப்ப வரன் பார்க்கும் திருவிழாலாம் நடத்துறாங்க, பெரிய அளவுக்கு நடக்கிறது. மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் மட்டும் இல்லை, வரன் பார்ப்பதை திருவிழா மாதிரி நடத்துறாங்க. ஆனால் அந்த வரன் பார்க்கும் விழாவுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 1500 பேர் வராங்க அப்படின்னா அதில் 99% பையனை பெற்றவங்க தான் வராங்க. பெண் இருக்கான்னு கேட்டு 1% தான் பெண்ணை பெற்றவர்கள் வருகிறார்கள். திருமணத்திற்கு பெண் கிடைக்கலை, அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கூடி வரும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, உங்க யோகாதிபதி செவ்வாய், அவருடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போறார்.
நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல புதிய எதிரிகள் உருவாவார்கள். ஆனால் கண்ணுக்கு முன்னால் காட்டிக்க மாட்டாங்க. உடம்புல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். வயிறு பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். வெற்றிகள் பெருகும் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் தர்மத்திலும் கர்மத்திலும் இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கோவிலில், முருகப்பெருமான் கோவிலில் இன்னைக்கு பச்சை அரிசி, மண்ட வெல்லம், பருப்பு இதையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். திருக்கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா இன்னைக்கு நன்மைகள் பெருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது உடம்புப்படுத்தின்னு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷ குறைவு இருக்கும். இதெல்லாம் நீங்கணும்னா முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இன்னைக்கு சென்று பருப்பு, பச்சை அரிசி, வெல்லம் இவற்றை கொடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். நல்ல செய்திகள் தேடி வரும் நாளாக மாறும். துலாம் ராசி என்பர்களே, பலரும் உங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் 8ல் இருக்கார், பிறகு 9ஆம் இடத்துல போறார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது நிறைய தடைகள் வரும். மனசுக்கு தடை. இந்த பரிகாரம் சொல்லும்போது கூட நாங்கள் என்ன சொல்லுவோம், உடம்புக்கு பரிகாரமா, மனசுக்கு பரிகாரமா, ஆத்மாவுக்கு பரிகாரமான்னு பார்ப்போம். பல பேர் நினைக்கிறா பணம் இல்லாதான் வாழ்க்கையில் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நிறைய பணம் இருக்கிறவாழ நிறைய பேரை பார்க்குறேன். சார் மனசுக்கு நிம்மதி இல்லைங்கிறாங்க. மனசுக்கு நிம்மதி இருக்கிறவாழ பார்க்குறேன். சார் எனக்கு உடம்புக்கு என்னவோ பண்ணுறதுங்கிறாங்க. ஏதோ ஒரு துன்பங்கள் இருக்கு. ஆக காசு மட்டுமே சந்தோஷத்தை தருவதில்லை வாழ்க்கையில். இன்னைக்கு அட்டமத்தில் சந்திரன் இருந்து 9ஆம் இடத்துக்கும் போறாருக்கும் போது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்குமானா நல்ல வேலை கிடைக்க போகிறது உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் அற்புதமான பலன்களை தருவார். நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உருவாகும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நிறைய நன்மைகளை தரும். உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எதிலும் உண்மையை பேசுதல், நேர்மையாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னு உண்டு. அப்படி உள்ள நல்ல தன்மைகளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும். இந்த நாள் காலை பொழுது அற்புதமான பொழுது. நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. தனுசு ராசி என்பர்களே, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருக்கணிதப்படி போன வருஷம் மார்ச் 29ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. அர்த்தாஷ்டம சனி. இந்த காலகட்டத்தில் எல்லாம் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். இந்த நாள் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போறார். நல்ல உத்தியோகம் அமையும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நல்ல பண வருமானம் கூடும். திருமணத்திற்கு வரன் அமையக்கூடிய நாள். மகர ராசி என்பர்களே, ரொம்ப நல்லா இருக்கு நாள். இன்னைக்கு நல்ல பதவி கிடைக்கும். பொருளாதார உயர்வு கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, ரொம்ப நாளாக கல்யாணம் கூடி வரலைன்னு கவலையில் இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ நீங்கள் கல்யாண செய்தி கூடி வந்துடும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் அமையும். அற்புதமான நாள். இன்னைக்கு செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் போறாருன்னா முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணணும். முருகப்பெருமானை வழிபடணும். உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே அந்த முருகப்பெருமானை நினைக்கும் போது அவருடைய அனுக்கிரகத்தினால் குழந்தை வாக்கியம் உண்டாகும். செய்தொழில் விருத்தியடையும் நல்ல நாள். குடும்ப வருமானம் பெருகும். மீனராசி என்பர்களே, இந்த நாள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றியை பெறும் நல்ல நாள்.
ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருகி வரும். மனசுக்கு சந்தோஷம் பெருகும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.